கூட படுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் நண்பராகட்டும் இல்லை யாராகட்டும் அந்த மாதிரி நேரத்தை ரொம்ப சுயநலத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நிறைய குழப்பங்கள் வரப்போ நீங்கள் தெளிவாக இருக்கணுங்க, நீங்கள் எதை பார்க்கணுன்றதுல. ஸோ ஃபர்ஸ்ட் லிசன் டு யுவர் ஹார்ட், forget about all the noises around you. உங்களை சுற்றி இருக்க எல்லா சத்தத்தையும், வேண்டான்ற சத்தத்தை எல்லாத்தையும் தள்ளி போடுங்க. உங்களுடைய மனசை என்ன சொல்லுதுன்றது கேளு. இந்த மாதிரி படத்தில் நமக்கு நிறைய பாடங்கள் தாங்க இருக்கு. படம் நம்மளுக்கான படங்க, இது நம்புங்க. ரிவெஞ்ச் எடுக்கணும்னு போனால் கடைசியில் என்ன நடக்கும்னுட்டு பயங்கரமாக இருந்தது அந்த சீனெல்லாம். மறக்க முடியல, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். இவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் கேங்கிட்ட தன் மனைவி மாட்டிகிட்டு இருக்காங்க, அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு எல்லாத்தையும் இழக்க தயாராக இருந்தோம். அஜித் சார் தன் மனைவியை திருப்பி எப்படியாவது காப்பாற்றிடணும்ன்றதுக்காக அந்த எஃபர்ட்ஸ் போடுறது ஒவ்வொன்றும் பயங்கரங்க. அந்த எஃபர்ட்ஸ் யாராவது பண்ணுவாங்களான்னா கேள்விக்குறிதாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் ரொம்ப ரேருங்க, ஆனால் இருக்காங்க. அண்ட் நம்மளாலையும் இருக்க முடியுங்க. வலி கொடுக்குற சீன் எதுனா, த்ரிஷா மேம் பாய் சொல்லுவாங்க ஒரு இமேஜினரி விஷுவல்ஸோட. இந்த படத்தினுடைய ஒன் லைனர் என்ன சொல்லுவேன்னா இதுதாங்க: deceive me with the truth but never love me with a lie because love loves me. அப்படின்னா, உண்மையால் என்னை ஏமாற்று, ஆனால் பொய்யால் என்னை ஒருபோதும் நேசிக்காதே என்னிட்டு. ஏன்னா காதலே என்ன காதலிக்குங்க. ஸோ உங்கள் காதலுக்காக, உங்கள் காதலிக்காக, மனைவிக்காகவும் எவ்வளோ தூரம் நீங்கள் போக முடியும்ன்றது தாங்க விடா முயற்சி. எஸ், ரிலேஷன்ஷிப்ஸ்க்காக நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலான்றது தாங்க படமே. இப்போ படத்தில் என்னெல்லாம் இருந்ததுன்னு அர்த்தமாயிருந்தா ராஜா? படத்துக்கு கூட்டுன்னு போகிறதுக்கு கூட ஒரு தில்லு வேணும். ட்ரஸ்ட் மீ, இந்த படத்துக்கு போயிட்டு வந்த மேலே ஒரு படி மேலேயே நேசிப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அஜித் சாரை நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் சொசைட்டியில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு நல்ல கப்பல்ஸாக இருந்தீங்கன்னா இன்னும் சிறந்த கப்பல்ஸாக நீங்கள் ஆகுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கிளைகள், அதோடைய லேர்னிங்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய வே ஆஃப் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் அஜித் சார் ஃபேன்ஸுக்கு அனுப்புங்க. படத்தை தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். விஷுவல்ஸ் எல்லாம் கிளாஸாக இருக்குது. ஐ ரியலி என்ஜாய் த மூவி. 1 in a million guys. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.